இல்ல எங்களுக்கு புரியல. ஏன் ஆக்டிங்க போட்டு இந்த தள்ளுறீங்க? ஓவர் ஆக்டிங் எல்லாம் இருக்கு. நேத்து நைட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்னோட ரைட்ஸ நான் கேட்பேன். நீங்க எப்படி என்ன கேட்காம முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டு ஆணிய புடிங்க தள்ளிட்டு இருக்கீங்களே. எதுக்கு இந்த இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்றீங்க? ஆக்சுவலா அது ஒரு சிம்பிள் மேட்டர். நடந்து முடிஞ்சிட்டு அது பிக் பாஸ் தான் அதை சொன்னாரு. பிக் பாஸ் தான் பண்ண வச்சாரு. பசங்க கொஞ்சம் தெளிவா ஸ்கெட்ச போட்டு நேக்கா இந்த ரூம் எங்களுக்கு வேணும். அப்படி இந்த ரூம் உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் நீங்க கொடுக்கணும். ஒரு வாரம் நீங்க எங்களை நாமினேட்டே பண்ணக்கூடாது. அது எந்த வாரம் நாங்க சொல்லுவோம்னு சொல்லிட்டு பசங்க தெளிவா ஸ்கெட்ச போட்டாங்க. இதுல பசங்க மேல நீங்க தப்பே சொல்லக்கூடாது. அவன் பிரெயின் வச்சு கேம் ஆடிட்டு போயிட்டான். ஆனா ஆப்போசிட்ல பொண்ணுங்க எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், எங்களுக்கு தனி பெட் வேணும், எங்களுக்கு அயன் பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை யோசிச்சு அந்த பெட்ரூம் எடுத்துட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள நீங்க சொகுசா படுத்து தூங்க வந்திருக்கீங்களா, கேம் ஆட வந்திருக்கீங்களா? கேம் ஆட வந்திருக்கீங்க. சோ அத பசங்க தெளிவா பண்ணிட்டாங்க. கடைசியா வந்த ஜாக்லினுக்கு இது எனக்கு பிடிக்கல. அது எப்படி நீங்க சொல்றது? என்னோட ரைட்ஸ், நான் எங்க வேணா படுப்பேன், எனக்கு பெட் கம்ஃபர்டபிள் தேவையில்ல, நான் யார வேணா நாமினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நேத்து நைட்ல இருந்து உருட்டு உருட்டி ஒரு ஓவர் ஆக்டிங்க போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இதுல பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க. இந்த ப்ரோமோல ஜாக்லின் வந்து ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இங்க பாருங்க அண்ணா, என்னோட பெட் நான் கொடுத்துறேன், என்னோட பெட் நீங்க வச்சுக்கோங்க, ஆனா என்ன ஒரு 4 வாரம் நாமினேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏமா இங்க பெட்டுக்கா சண்டை போச்சு? இல்ல இது ஆக்சுவலா எங்க பெட்டுக்கு சண்டையா இல்ல கம்ஃபர்டபிளா இருக்கிற சண்டையா? இல்ல பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் பிரிச்சு விடுறாங்க. நீ எங்க எடுக்க போற, எந்த இடம் உனக்கு வேணும், எந்த இடத்த நீ சூஸ் பண்ணா எப்படி நீ அதை பெனிஃபிட்டா யூஸ் பண்ணுவ? ஏன்னா ஒரு சைடு வீட்டுல ஃபுல்லா இது இருக்கு, கிச்சன் இருக்கு. சோ அந்த சைடு வீடா எடுக்கிறவங்களுக்கு கிச்சன் பெனிஃபிட், ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கிச்சன் கொடுக்காம சமைக்க முடியாதுப்பா, நாங்க நேரத்துக்கு தான் சமைப்போம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன வேணா பண்ணலாம். சோ அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. அதெல்லாம் யோசிக்காம பொண்ணுங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பிங்க் சிங்கிள் பெட்ரூம் சொரமா இருக்க இடம், எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. சோ நீங்க ஃபைட் பண்ண வேண்டியது பொண்ணுங்க கிட்ட. அதை விட்டுட்டு நேற்று நைட்ல வந்து எனக்கு கில்ட்டா இருக்கு, நான் வெளியே படுத்து தூங்குறேன், நான் பெட்டை கொடுக்குறேன், எனக்கு 4 வாரம் நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் இது வந்து ஓவர் ஆக்டிங். இதே பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காங்க மக்களே. இவங்க வந்து தெளிவா நோட் போட்டு வந்திருக்காங்க. நான் போனோடனே அடிக்க ஆரம்பிச்சிடணும், போனோடனே சண்டை போட ஆரம்பிச்சிடணும், போனோடனே உரிமை குரலை தூக்கிறேன்னு சொல்லிட்டு வெல் ப்ரிப்பேரா வந்திருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு ஆணின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. இதுல வந்து ரெண்டாவது இவங்க எல்லாம் சொல்றாங்க, பாரு உனக்கு மட்டும் தான் பிடிக்கல, பெண்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டு இது பண்ணிட்டாங்க, உனக்கு மட்டும் பிடிக்காத ஒரு விஷயம் மத்த எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா நீ எந்த சைடு நிக்கணும் அப்படி சொல்லிட்டு யோசி அப்படின்னு நம்ம ஃபேட்மேன் அவர்கள் கேக்குறாங்க. அப்ப கேட்கும் போதும் இல்ல எனக்கு தெரியலங்க, எனக்கு என்னோட ரைட்ஸுங்க, என்னோட ரைட்ஸ் நீங்க எப்படிங்க இது பண்றது? என்னோட ரைட்ஸ் படி எனக்கு கம்ஃபர்டபிள் தேவையில்லைங்க, எனக்கு கம்ஃபர்டபிள் வேணாம், நான் நினைக்கிறால நான் நாமினேட் பண்ணணும், அந்த ரைட்ஸ் நீங்க ஏன் புடுங்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏமா அது உன்னோட ரைட்ஸ்னா அந்த வீடை செலக்ட் பண்றது, மைண்ட் கேம் ஆடுறது எல்லாம் அவங்களோட ரைட்ஸ் தானே. அவங்க எப்படி மைண்ட் கேம் ஆடுவாங்க? அந்த இடத்துல இந்த மைண்ட் கேம் லூஸ் பண்ணி தேவையில்லாம மாட்டிக்கிட்டு பொண்ணுங்க நீங்க சண்டை போட வேண்டியது அங்க. அதை விட்டுட்டு அங்க எல்லாம் ஜாலியா பேசுறது, இங்க மட்டும் வந்து ஒரு ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சீன் தான் இது கிரியேட் பண்றாங்க. ஆக்சுவலா இது பக்காவான ஒரு ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஸ்கிரீன் கிரியேட், ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க. பட் செல்லுபடி ஆகாதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்தை சொல்லுங்க. பட் நிறைய பேர் ஃபயர் விடுறாங்க ஜாக்லின் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் ரைட்ஸ் கேட்கறதா இருந்தாலும் அது பொண்ணுகிட்ட தான் போய் சண்டை போடணுங்க. ஒத்துக்கிட்டது அவங்க தானே, அவங்ககிட்ட போய் சண்டை போட சொல்லுங்க. அது ஓகேவா இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்க கண்டென்ட் நல்லா இருக்கும். ரெண்டாவது கடைசியில முத்துக்குமார் அவர்கள் ஒரு இது வைக்கிறாரு பாருங்க. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, இதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் ஒத்துக்காம இருந்து பிக் பாஸ் வந்து இந்த ரூல்ஸ் நீங்க ஒத்துக்காம இருந்தா கடைசி 24 மணி நேரத்துல ஒருத்தவங்க வெளியே போக போறான்னு சொல்லியிருந்தாங்களே, அது நீங்கவா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்ன தெரியுது, வெல் ப்ரிப்பேர்டு. நான் வந்து என்னோட உரிமைக்காண்டி சண்டை போடுறாங்க, அந்த உரிமைக்காண்டி சண்டை போட்டு நான் வெளியே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளானை போட்டு தள்ளுறாங்க. தள்ளிட்டு இருக்காங்க. போட்டு ஏதோ நடக்கட்டு, ஒரு ஸ்டார்டிங் நாள்ல இருந்து ஒரு கண்டென்ட் கிடைக்குன்னு சொல்லி நம்மளும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ரெண்டாவது வீட்டுக்குள்ள என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஒரு மாதிரி கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்ப லைவ்ல நம்ம நோட் பண்ணும்போதே தெரியுது, எல்லாருமே கொஞ்சம் ஆக்டிவா ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு பிடிக்காத ஒரு கண்டென்ட்னா அன்சிதா கண்டென்ட் எனக்கு பிடிக்கல. அவன் வந்து ஜாக்லின் நம்ம ஆக்டிங் சொல்றேன், அன்சிதா வந்து ஓவர் ஆக்டிங் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட இதுதான் சொல்றேன். உங்களோட கருத்தை நான் இது சொல்ல, மக்கள் இப்படி யோசிக்கணும்னு சொல்ல. என்னோட கருத்துப்படி அன்சிதா வந்து ரொம்ப அப்படியே பண்ணி அப்படி சொல்லி பண்ண ட்ரை பண்றாங்களா என்னன்னு தெரியல, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. மத்தபடி எல்லாரும் நார்மலா ஒவ்வொரு கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நீட்டா போயிட்டு இருக்குது. அண்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். 18 பேர் உள்ள இருக்காங்க. இந்த 18 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு, யார் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இந்த ஒரு ஆள் வந்து நீட்டா கேமை கொண்டு போவாங்கன்னா யாரை சொல்லுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கேம் இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஆனா நாளே இவ்வளவு தூரம் விடாதீங்க, தயவுசெய்து ஒரு கண்டென்ட் வைங்க, டாஸ்க வைங்க. தெலுங்கு நினைக்கிறேன் லாஸ்டா இப்ப ஸ்டார்ட் ஆச்சுல ரீசெண்டா, அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டே உள்ள போனோன்னே டாஸ்க் சாப்பிடுற எல்லாத்துக்குமே டாஸ்க் வச்சாங்க. நீங்க இன்னும் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க, இது பெரிய தப்பு. தயவுசெய்து ஏதாவது ஒரு டாஸ்க போட்டு அடிச்சு இவங்களை பறத்த விடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பரவாயில்ல, இப்பவே கொஞ்சம் நீட்டா தான் போகுது. உங்களோட கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.